1978ஆம் ஆண்டு வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படம் கிழக்கே போகும் ரயில். இந்த திரைப்படத்தில் பரஞ்சோதி கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடித்தவர் சுதாகர். பாஞ்சாலி கதாபாத்திரத்தில் அறிமுக கதாநாயகியாக நடித்தவர் ராதிகா சரத்குமார். அப்புறம் நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடைய சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருத்தம்மா கதாபாத்திரத்தில் ராதிகாவின் அக்காவாக நடித்தவர் காந்திமதி. பொன்னாண்டி கதாபாத்திரத்தில் நடித்தவர் நடிகரும் இயக்குனருமான கே. பாக்யராஜ். ராமையா கதாபாத்திரத்தில் ராதிகாவின் அக்கா கணவராக நடித்தவர் கவுண்டமணி. ஐயர் கதாபாத்திரத்தில் பஞ்சாயத்து மெம்பராக நடித்த நகைச்சுவை நடிகர் ஜனகராஜ். கன்னியம்மா கதாபாத்திரத்தில் பரஞ்சோதியின் தங்கையாக நடித்தவர் உஷா ராஜேந்திரன். சேகர் கதாபாத்திரத்தில் கன்னியம்மாவின் கணவராக நடித்தவர் சுபலேகா சுதாகர். மருது கதாபாத்திரத்தில் பரஞ்சோதியின் அப்பாவாக நடித்தவர் ஜி. ஸ்ரீனிவாசன். பட்டாளத்தார் கதாபாத்திரத்தில் ஊர் மக்களாக நடித்த மறைந்த நடிகர் விஜயன். இந்த திரைப்படம் கிராமத்து பின்னணி, உணர்ச்சிமிக்க காதல் கதை மற்றும் இளையராஜாவின் இனிமையான இசையால் இன்று வரை ரசிகர்களின் மனதில் நிலைத்து நிற்கும் ஒரு காலத்தால் அழியாத படைப்பாக திகழ்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம மூவி பேசலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.